ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிபி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா இஸ்க் பர் ஜரூர் நைன் சொல்லிட்டு ஒரு ஹிந்தி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுங்க அதை வச்சு தான் நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுமான்னு பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் தான் பரபரப்பாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி. நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் பாஸாக இருப்பான். இவன் பேர் அஹன். அப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யார் அனுப்பியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சி சோனு தான் அனுப்பியிருப்பா. அண்ணா என்ன லெஹங்கா போடுறது செலக்ட் பண்ணி தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பா. நான் ஆஃபீஸில் இருக்கேன், நான் வீட்டில் வந்து பார்க்கும்போது ப்ளீஸ் நான் டைம் ஆகுது சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க, அப்போ தான் நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன போடுறதுன்னு தெரியும்னு சொல்லும்போது அப்போ தான் கார்த்திக் ஒருத்தன் மெசேஜில் வந்து ஜாயின் ஆகிறான். ஏன் இவ்வளோ காசு லெஹங்கா வாங்குற, அதுக்கு நான் ஒரு வீடியோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே கைஸ், நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜை கட் பண்ணிடுறான். இப்போ மீட்டிங் போகலான்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்றாங்க. மீட்டிங் போகலான்னு சொல்லிட்டு காரில் ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி. ஹீரோ நேராக வந்து ஹீரோ கார் முன்னாடி நிற்கிறா. கடுப்பாய் ஹீரோ எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கத்தும் போது, சார் ப்ளீஸ் சார் எமர்ஜென்சி சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோ லிஃப்ட் கொடுக்க ஒத்துக்கிறான். அதுக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்லி கத்துறா. இது யார் அப்படின்னா இவங்களும் கூட வராங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏறிக்கிறாங்க. எல்லாம் ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது நல்ல வேலை இந்த சாருனால தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. என்ன தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை சார், இவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நான் தான் இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது என்னது ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கார் நிறுத்திட்டு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பீங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அவங்க வீட்டில் என்ன நினைப்பாங்க, ஒன்றும் இல்லை சார் இவங்க வீட்டில் எதிர்ப்பு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ ஃபேமிலி வேல்யூ பற்றிலாம் ஹீரோயின் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கப்புள்ஸை பார்த்து நீங்கள் இவ பேச்சு கேட்டு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோ நைஸாக என்ன பண்ணுறா, காரை எடுத்துகிட்டு சரி சார் பாய் சார் கிளம்புறோம் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பிடுறா. ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. அடுத்த சீன்ல இங்கே ஹீரோயின் வந்து 2 பேருக்கும் மேரேஜ் நல்லபடியாக பண்ணி வச்சிடறா. எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கார் எடுத்து வந்துட்டேம்மா என்ன பண்ண கேட்கும்போது பரவாயில்ல அங்கிள் நான் எப்படியாவது கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இவ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்ன ரிஸ்க் வேணால் எடுக்கலாம், லவ்வுக்காக எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுக்கலாம் நினைக்கிற டைப்பு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து வாழ்க்கையில் வந்து ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம், அதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதை தவிர லவ்வில் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் ஹீரோக்கு பிடிக்காது. இவங்க 2 பேருக்குள்ள எப்படி லவ் வருது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த சீன்ல இங்கே ஹீரோ மீட்டிங்கில் இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் ஹீரோட தங்கச்சியும் தம்பியும் அங்கே ஸ்கர்ட் போட்டு அங்கே போயிட்டு இருக்காங்க. அது கண்டுபிடிச்ச ஹீரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆனால் லெஹங்கா செலக்ட் பண்ணவே ப்ளீஸ் செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ண நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது நான் மீட்டிங்கில் இருக்காமல் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இதை நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு தங்கச்சி ஒத்த காலம் நிற்கிறா. சரி ஓகே இந்த லெஹங்கா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அனுப்பி விட்றான். அதுக்கப்புறம் வந்த பார்ட்னர்ஸ்ட்ட ஒன்றும் இல்லை இந்த மாதிரி தங்கச்சிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அதனால தான் அப்படி, சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே 5 கோடி இந்த ப்ராடக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டோட பையன் சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்து அந்த அப்பாட்ட இந்த மாதிரி 4 கோடி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லும்போது நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் எகத்தனமாக பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ பொறுமையா நான் உங்கள் அப்பாட்ட பேசிட்டு இருக்கவா நீங்கள் வந்து குறுக்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக சொல்லும்போது நீ என்ன சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி வரான். அப்போ ஹீரோ பார்த்துட்டு ஃபேமிலி எப்படி வளர்க்கணும், ஒரு பையனை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பையன் சொல்கிறான், உன் ஃபேமிலி மட்டும் பெரிய ஒழுங்கா, உங்கள் அம்மாவே ஓடி போயிட்டாங்க, உன் தங்கச்சி அந்த மாதிரி ஓடி போக தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசும்போது ஹீரோ கடுப்பாய் செமையாக போட்டு அவனை பொழப்பழம் பொழந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தங்கச்சியும் தம்பி சொல்லி தான் எப்படியோ அவனை மீட்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ காய ஏற்படுத்தினால தங்கச்சி தம்பியும் மறந்து போட்டிருக்காங்க. அப்போ தங்கச்சி கேட்குறா ஏன் நம்ம அம்மா விட்டு போனாங்க, அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பேச்சு, ஏன் இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கா. அப்புறம் தம்பி கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்கான். தம்பி பேர் வந்து கார்த்திக். கார்த்திக் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தி பையனாக இருப்பான். மற்றபடி அந்த அஹன் தான் வந்து அண்ணன், சோன் தான் தங்கச்சி. சாரிப்பா என்னை மன்னிச்சிடுங்க, தேவையில்லாமல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நடந்துக்கிட்டேன், இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கட்டி பிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட வந்து ஹீரோ காருக்கு திருப்பி கொடுத்துலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் அவன்கிட்ட பிஸ்னஸ் கார்டு இருக்கிறது தெரியுது. திரும்பவும் ஹீரோ ஃபேமிலி தான் காட்டுறாங்க. நீங்கள் நடந்ததை பற்றி எல்லாம் எமோஷனலாக பேசிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோட சித்தி சித்தப்பா அதுக்கப்புறம் பாட்டி இருக்காங்க. எல்லாரும் ஃபீலிங்காக பேசிட்டு இருக்கும்போது அப்போ தான் வேலைக்காரன் வந்து சொல்கிறான் உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தது நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினை பார்த்து திருடி நீயா இரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோன் நடக்கும்போது ப்ளீஸ் ப்ளீஸ் ஒன்றும் பண்ணாதீங்க, ஒரு எமர்ஜென்சியில் தான் உங்கள் காரை எடுத்துகிட்டு போனேன், மற்றபடி நான் திருடலாம் இல்லை, காரை திருப்பி கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாம் கேட்கும்போது திரும்பி வந்து கால் பண்ணுறேன்னு ஹீரோ போகும்போது அப்போ ஹீரோயின் லெட்டர் கொடுத்து நான் உங்களுக்கு மன்னிப்பு லெட்டர் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க பார்க்கும்போது இதெல்லாம் ஃபேமிலி பார்த்துட்டு இவன் லவ் லெட்டர் தான் கொடுக்கணும்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஹீரோ லெட்டர் வாங்க மாட்டேன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து ச்சே ஏன் இப்படி பண்ணுற, நான் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சித்தி வாங்க படிக்க பார்க்குறாங்க. அப்போ தம்பி சொல்கிறான் ஏன்னா இவ்வளோ ஈகோஸ்டிக்காக இருக்க, அவங்க தான் இவ்வளோ இறங்கி வந்து லெட்டர்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க.
வேலைக்காரன்னு சொன்னேன். "ஏன் முதலாளி இப்படி பண்றீங்க? அவங்க தான் இவ்வளோ பண்றாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொண்ணா சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ "வாய மூடுங்க. இவ தான் வந்து கார திருடினா. மத்தபடி நீ நெனைக்கிற மாரிலாம் கிடையாது. கார திருடுனதுனால தான் அவள்ட்ட பேசிட்டு இருக்கேன். மத்தபடி அந்த லெட்டர்லாம் லவ் லெட்டர் கிடையாது. அப்பாலஜி லெட்டர்" அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்றான். அப்போதான் இங்க இருக்க எல்லாருக்கும் புரியுது. ஹீரோயின் கேட்கறா, "என்ன பார்த்தா திருடி மாரியா இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. "எனக்கு திருடி மாரியா இருக்கு?" "இல்ல, இல்ல" அப்படின்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்றாங்க. அந்த மாரி சமயத்துல ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவ போய் பேசிட்டு வரும்போது, "எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி கத்திட்டே வரா. ஏதாவது ஜாப் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. எல்லார்ட்டயும் ஒரு டான்ஸ போட்டு, ஹீரோ டான்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது, அப்ப ஹீரோ மொறைக்கிறான். சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுக்குள்ள தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது எல்லா பொருளும் கலைஞ்சிருக்கு. ஹீரோயின் பயந்துகிட்டே ரூம்குள்ள நுழைஞ்சு பார்க்குறா. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மாமா வந்து அவங்க அத்தைய போட்டு செமையா பெல்ட்டால அடிச்சிட்டு இருக்கான். "பணம் குடுக்குறியா மாட்டியா? பணம் குடுப்பியா மாட்டியான்னு" சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது, அந்த சமயத்துல ஹீரோயின் வந்து, "ப்ளீஸ் அவன அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறா. அப்போ வந்து ஹீரோயின் பேக் எடுத்து பார்த்த மாமா, சரி ஓகே பணம் கிடைச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். அதுக்கும் இவங்க 2 பேரும் கட்டிப்புடிச்சு அழுதுக்கிறாங்க. ஹீரோயின் அத்தைக்கு மறந்து போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கா. அப்பதான் தெரியுது ஹீரோயினுக்கு அம்மா, அப்பா இல்ல. அந்த அத்தை மட்டும் தான்னு சொல்லிட்டு. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கும்போது, இங்க ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து உங்க அம்மாவ வெறுக்கிறான். ஏன்னா, அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல விட்டுட்டு போயிருப்பாங்க. இங்க ஹீரோ வந்து அம்மாவ வெறுக்கிற மாரி, இந்த பக்கம் ஹீரோயின் வந்து உங்க அம்மா, அப்பா இறந்து போனா அவங்க விரும்பாத மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அடுத்த பாட்ட பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க சப்போர்ட் குடுங்க. அது மட்டும் இல்லாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.